நான் இந்த படத்துல ஒரு பாடல் எழுதியிருக்கேன். இந்த பாடல் வாய்ப்பை கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடல் எழுதும் பொழுது எனக்கு 2 மெட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதுல நான் ஒரு மெட்டை தேர்ந்தெடுத்தேன். அந்த மெட்டை தேர்ந்தெடுக்கும் போது சொன்னேன், மெட்டே கவிதை போல இருக்கு, அந்த மெட்டுக்கு நான் இன்னும் கவிதை எழுதுவேனே அப்படின்னேன். அப்படி ஒரு அழகான மெட்டு கொடுத்த என்னுடைய இசையமைப்பாளர் அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடல் வாடா திருடா அப்படின்னு தொடங்கும். இது ஒரு கட்டிலறை பாடல். எல்லாரும் பாடலை கேட்கும்போது கொஞ்சம் ஹெட்செட் போட்டு கேளுங்க. இந்த பாடலானது காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல். ஆனா காமத்தை அப்பட்டமா சொல்லாம காமத்தை அழகா சொல்லியிருப்பேன். இதுல காதலை அழகா சொல்லாம ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பேன். இந்த பாடலுக்கு குரல் கொடுத்த பாடகி ரீட்டா இருக்காங்க. அதுல அவங்க முணுங்கிற முணுக்கு இருக்குல்ல, அதை கேட்கும் போதே நமக்கு ஏதோ செய்யும். தயவு செய்து இந்த பாடலை கேட்கும் பொழுது எல்லாரும் ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஒவ்வொரு வரியும் ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த பாடலானது காமத்துல தொடங்கி ஒவ்வொரு சரணத்திலையும் காதலுக்குள்ள முடிச்சிருப்பேன். இந்த பாடலை பத்தி நான் ரொம்ப சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை பத்தி ஒரு பெரிய ஆர்டிகிள் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்டிகிள்ல எனக்காக ஒரு பத்தியே வெளியிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இந்த பாடல் எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடலை பத்தி நான் மிகையா சொல்ல வேண்டாம். இதுல உள்ள ஒவ்வொரு வரியும் ரொம்ப எளிமையாகவும் ரசனைக்குரியதாகவும் கற்பனை மிகுந்ததா இருக்கும். அதில் சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு உருவப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு. வெறும் லிரிக் ரைட்டரா இருக்கிறத விட ஒரு கவிஞர் பாடல் எழுதும் பொழுது அந்த பாடல் எவ்வளவு கவித்துவமா இருக்கும் என்பதை இந்த பாடல் தமிழ் திரையுலகத்துக்கு நிச்சயம் காட்டும். இதற்கு மேல நான் இதை பத்தி விளக்கப்படுத்தல. அது நீங்க கேட்டு நீ கருத்து வெளியிடுவீங்க. நன்றி. ஐ திங்க் கவிஞர் சார் அவரே இந்த பாடலை பத்தி சொல்லிட்டாரு. நான் அவுசி பச்சன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கண்டிப்பா பேசணும். எனக்கு ரொம்ப வருஷமா நான் மியூசிக்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவரோட பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட ஸ்டேஜ்ல தமிழ்ல அவரோட இசையில ஒரு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை பத்தி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்கன்னு அதை கேட்கும்போது கண்டிப்பா அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லா பாடலையும் கேளுங்க, படத்தை தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. Thank you so much for having me here today. மேம், சார் சொன்னாரே கண்டிப்பா அந்த பாட்டை ஹெட்செட் போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் மேம். அந்த ஒரு ரீசனுக்காக இப்போதைக்கு எங்ககிட்ட ஹெட்செட் கிடையாது. அதனால நீங்க ஒரு 2 லைன் பாட்டீங்கன்னா ஹெட்செட் இல்லாம. மேம் ஒரு 10 மினிட்ஸ்ல பாடுறேன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். எனிவேஸ் தேங்க்யூ மேம். வேற ஏதாவது அந்த சாங் நீங்க டைரக்டா ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பாடினா நல்லா இருக்கும். ஓகே மேம். ஏதாவது உங்களோட ஒரு சூப்பர் ஹிட் சாங் ஏதாவது? ஓகே மேம். டன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மா, என்ன மாதிரி பொண்ணு ஓகே, என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்கள மாதிரி மருமக வேணுமா வேணாமா உங்களுக்கு? இல்ல வேணும். பாருங்க விசில் பறக்குது. அவனுங்கெல்லாம் பாவம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அன்பு தம்பிகளுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். தேங்க்யூ. அண்ட் இங்க வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம். அண்ட் என்ன இன்வைட் பண்ணாது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரூட் நம்பர் 17 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டுல இருந்துருங்க, அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது. நாங்க பிபியில தான் பழக ஆரம்பிச்சோம் பிக் பாஸ்ல. அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும், அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதரா சக நண்பரா பார்த்திருக்கேன் அவரை. என்னன்னா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் கீழே இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு, ஆனா என்னால மேல வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் ஏங்கி இருக்கு. அந்த ஏக்கம் கண்டிப்பா ரூட் நம்பர் 17 உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, ரூட் நம்பர் 17ம் சரி, ஒரு பெரிய பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு. இப்ப என்னன்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது இந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி
அடையிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோதரா ஆரி, உங்களை மற்றவங்க பேசி கேட்கும் போது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் லவ் யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்திட்டு அவன் இருக்கான். ஐ லவ் யூ சொல்லிருப்பான். ஆனா எனக்கு சொல்லிருக்க மாட்டான், உனக்கு சொல்லிருப்பான். எனக்கு எப்படிக்கா சொல்லுவான்? எனக்கு எப்படி சொல்லுவான்? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நீங்க வந்து மக்கள் மனசை கவர்ந்திருக்கீங்க. அப்பா ஐ லவ் யூடா தம்பி. அப்படி சொல்லிடுங்க. தேங்க்யூ. அண்ட் பிரஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ரூட் நம்பர் 17 நீங்க சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா, அதாவது பாடுறது அழகா இருக்கும், பாடுறவங்களே அழகா இருந்து பார்த்திருக்கோம்ல. சோ அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. அக்கா, அடுத்த படத்துல எதுவும் நீங்க பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா? பர்சனலா ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. அசிங்கப்படுத்தாத. நாளா பேசினாலே ஆம்பளை வாய்ஸ்ங்கறீங்க. நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ so much. டைரக்டர் அபிலாஷ் தேவன், பிரசாந்த் பிரணவ், மியூசிக் டைரக்டர் அவுசப் பச்சன், அண்ட் அதில் நடித்த எல்லாருக்கும், க்ரூவுக்கும், இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா, அதை தவிர யாருக்குமே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து மாமனார்னு கூப்பிட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க. அந்த புளிக்குழம்பை சாப்பிட்டவன் அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க சிவா சார், மோகன் சார், நீங்கள் ஏன் அந்த பக்கம் போய் உட்காந்தீங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவர். அப்புறம் மேடம் சுஜாதா சேச்சி, அண்ட் அஃப்கோர்ஸ் சேச்சியில் அனியத்தி, அண்ட் ஸ்வேதா, ஆரி பிரதர், எல்லாரும், மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்புல மிரட்டுவார், அது 100% தெரியும். ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்ல அவர் மிரட்டினதுலாம் இல்லை, ரொம்ப பாவமா தான் இருப்பாரு. இந்த மிரட்டினது கை தட்டுது பாருங்க அங்க. ஸோ ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டு இருந்தாரு, பார்த்துருக்கிறேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அந்த படத்துல வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபரானா. அதுல மாடியில ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்து நான் திருப்பி யோசிப்பேன். அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். நம்ம நிஷா பெரியம்மா சொன்ன மாதிரி, எனக்கு பெரியம்மா அவங்க சொன்ன மாதிரி இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. 718 சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு. ஸோ சைனால கூட இது ரிலீஸ் ஆகும். அதனால நல்ல ஒரு விஷயம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ஹோல் க்ரூ. இங்க ஆங்கர் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு தேங்க்யூ சார். தேங்க்ஸ். சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். சார், அங்க இருக்கிற பையன் மறுபடியும் ஒரு क्वेश्चन கேக்குறான் உங்ககிட்ட. ட்ரெண்டிங்கா இருக்க என்ன பண்ணனும் கேக்குறான் சார். அங்கேந்து குதி. ஆனா குதிக்கிறப்போ நிஷா மண்டையில உடுற மாதிரி குதிக்கணும். அப்பதான் ட்ரெண்டிங். உங்களுக்கு சேதாரம் ஆகாது, ட்ரெண்டிங் ஆகலாம். நிஷா எதையும் தாங்கும் இதயம். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். இந்த மழையில வந்து நாங்கெல்லாம் வீட்டு விட்டு வெளியில வர முடியாம இருந்த போது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி. அது ஐ ஹாவ் டு சே தட். ப்ளீஸ் கிவ் ஹர் அ பிக் ஹேண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணா எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னோட காசை எடுத்துக்கொண்டு செலவு பண்றது இவங்க KPY பாலா. I have to appreciate both of them and congrats. Thank you. தாத்தா, ஒரு நாள் வீட்டுக்கு வர சமையல் மட்டும் தாராளமா வாமா. சூப்பர். நோ ப்ராப்ளம். Thank you sir. நான் வந்து உங்க வீட்டுக்கு வரணும். எனக்கு உங்க அம்மா சூப்பரா சமைச்சு நான் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஐயோ, அந்த சாப்பாடு கேரளா ஃபுட் எனக்கு வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளானாலே வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளா ஐட்டம் எல்லாம் இஷ்டம். இது கூட அப்படியே இருந்து மேடிச்சதானே படிச்சோம். எனக்கு தெரிஞ்சு 4 வார்த்தையே சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது. தேங்க் யூ so much. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம். இதோட ஆரம்பமே வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அபிலாஷ் தேவன் சாரோட பேச்சு வந்து அவ்வளவு இயல்பா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு. அவரு இங்க மட்டும் இல்லை, செட்டிலையுமே அப்படியால் தான். என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் ஷூட்டிங்ல வந்து ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் ஒன்று வரலை. ஒரு நடிகனா குரூவா எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்கு, எப்போ வரும் என்னாச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப ஜாலியா, ரொம்ப குவைட்டா, சாதாரணமா இருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன சார் வரலையே சார்? வரல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டயத்தில் எக்யூப்மெண்ட் வந்துருச்சு,
ஆனால் மழையும் வந்துருச்சு. இப்போ அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்கிறது இயற்கை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எடுக்கிறது வரல அப்படின்னாரு. இப்படி ஒரு டைரக்டரால பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து சத்தியமா தெரியல. ஏன்னா டேரக்டர்னாலே செட்டுக்குள்ள பரபரன்னு இருப்பாங்க. ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படி இருப்பாங்க. அந்த தடம் கொஞ்சம் கூட கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த குரூ மெம்பருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப ஒரு ஒரு காமெடியான இன்ட்ரெஸ்டான விஷயம் ஒன்று. நிறைய நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். என்னன்னா, இந்த படத்தோட ஜாக்கி மாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஃபைட் மாஸ்டர், அவருக்கு வந்து சம்பளம் என்னங்கிறது ஆரம்பத்துலேருந்து இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிறாரு. வேலை போய்கிட்டே இருக்கு. 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, 25 நாள் ஆகுது. இப்போ ஒரு நாள் ஜித்தன் ரமேஷ் சார், ப்ரொடியூசர் எல்லாரும் இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, ஏதாவது கேட்டிருப்பா, திடீர்னு வந்து ரொம்ப பெரிய படம் சொல்லிட்டாருன்னா கஷ்டமாயிர போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ டேரக்டர் அவர்கிட்ட சொல்றாரு, இங்கே பாருங்க தயவு செஞ்சு சொல்லிருங்க, அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடு 600 ரூபாய் கொடுன்னா எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவரு ஒரு நாளைக்கு 500 600 ரூபாயா, ஏங்க நான் எவ்வளவு மாஸ்டர், என்னைய போய் 500 600ங்கிறீங்க அப்படின்னு அவர் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் டேரக்டர். டேரக்டர் மட்டும் இல்ல, அமர் ராமச்சந்திர சாரா இருக்கட்டும், கேமராமேன் பிரசாந்த் சாரா இருக்கட்டும், அது மாதிரி ஃப்ராலிக்கா இருக்கட்டும், ஜித்தன் ரமேஷ் சார், அவர் இங்க உள்ளவங்களை வந்து நம்ம சொல்லலாம், ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அங்கேருந்து வந்து இவ்வளவு பெரிய படம் பண்ணி இந்த படத்தை ப்ரொமோஷனுக்காக எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படின்னா, இது எல்லாமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி படங்களை, இவ்வளவு ப்ரொமோட் பண்ற படங்களை கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அவர் சொன்ன மாதிரி இந்த 2 மணி நேரமும் கண்டிப்பா த்ரில்லிங்கா இருக்கும். சீட் எட்ஜில் நீங்க உட்காந்து பார்க்கலாம், கண்டிப்பா பிடிக்கும். எல்லாத்துக்கும் சொல்லுங்க, படத்தை போய் ஹிட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கொஞ்சம் வீக்கு. தமிழ் சினிமால இது என்னோட முதல் மேடைன்னு சொல்லலாம். நான் மலையாளத்தில் வந்து கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன். ஆனா ரூட் நம்பர் 17 வந்து தமிழ்ல என்னோட டெபியூட் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது, இதுல நான் செகண்ட் ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸ். நிறைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தியேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் ஜித்தன் சார், மதன் சார், ஹரிஷ் பேரடி சார், இவர் எல்லாமே தமிழ்ல பெரிய ஆர்டிஸ்ட். ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் கோஆப்ரேட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இஸ் அவர் ஒன் ஆர் ஒன்லி அவர் சிபிஜன் சார். எல்லாருக்கும் தெரியும் சார் வந்து ஒன் ஆஃப் த எமினன்ட் மியூசிக் டைரக்டர் இன் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஐம் வெரி கிளாட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் நெக்ஸ்ட் அவர் ஹீரோயின் அஞ்சு பாண்டியா. அஞ்சு பற்றி சொல்லும்போது ஷீ இஸ் வெரி டேலண்டட், டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ அஞ்சு, தேங்க்யூ ஃபார் த கோஆப்ரேஷன். அண்ட் அவர் சினிமாட்டோகிராஃபர் பிரசாந்த் அண்ணா. இந்த படத்துல விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ பிரசாந்த் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அவர் ஃபைட் மாஸ்டர் ஜாக்கி ஜோன்ஸ் மாஸ்டர், அவர் இன்னைக்கு ஒருபாடு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் மேக்கப் மேன் ரஷீதுக்கா இங்கே இல்லை, அவரும் ஒருபாடு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் த மேக் ஓவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட ரூட் நம்பர் 17 படத்தோட டைரக்டர் அபிலாஷ் ஜி தேவன். அவர் என்னோட குட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ அபிலாஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பிலீவிங் மீ அண்ட் கிவிங் மீ சச் ஏ பியூட்டிஃபுல் கேரக்டர். அண்ட் இந்த படத்தோட பேக் போன் என்று சொல்லலாம் த ப்ரொடியூசர் அமர் ராமச்சந்திரன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ ஸோ மச். இந்த இவெண்ட்டுக்கு வந்த எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும், இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா அவ்வளோ பிடிக்கும். இன்னும் நிறைய தமிழ் சினிமா நடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கு. அப்போ எல்லாருமே படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், பார்த்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ரூட் நம்பர் 17 அபிலாஷ் சொன்ன மாதிரி நான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் வேல. அண்ட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்து எவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருப்பாருன்னு. ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி சே இந்த ஃபிலிம்லேயும் அவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருந்திருப்பாரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் அவிக்கும் மற்ற எல்லாருக்கும்
I just want to wish you guys all the very best in the film. I hope it's a great success. இது அபிலாஷ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனால் கூட நான் வந்தது வந்து உண்மையாகவே நண்பர் ரமேஷ்காக தான். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டரு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக் ஒன்று வரணும்னு எப்பவுமே நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அந்த வகையில் இந்த படம் நல்ல ரூட் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் லுக், டிஃப்ரெண்ட் கெட்டப். இந்த பார்த்த விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இட்ஸ் டூ குட், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு சம்திங் எங்கேஜிங்காக இருந்தது ஒரு ஃப்ரேமும். கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த டைரக்டருக்கு, புதுசாக வந்து ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் அமர், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக இருக்கணும். சேம் டைம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லைஃப் இந்த படம் கொடுக்குன்னு நம்புகிறேன். நான் நிச்சயமாக ட்ரெய்லர் வந்து நீங்கள் டெஃபரெண்ட்டாக பாருங்கள். இன்னொரு 24 ஹவர்ஸில் பெரிய வைரல் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வெரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கண்டிப்பாக ரமேஷ் சார், இட் வில் பி a big film for your career, definitely. I wish. Thank you. நான் தமிழ் படம் இப்போ பண்ண அபிலாஷ் சார் கூட, அது இல்லாமல் இந்த படத்தில் ஜித்தன் சார் எல்லாம் பண்ணுற டைமில் எனக்கு என்னன்னா, இப்போ நான் பேசும்போது எனக்கு பயமாக இருக்கு. அன்னைக்கு அவங்கள நான் பயப்படுத்திட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணோம், ஹெவி ரிஸ்காக இருந்தது. ஏன்னா ஜித்தன் சார்லாம் இந்த லெவலுக்கு பண்ணுவார்னா சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா அவர் மணிக்கூர் போல நான் ரோப்பில் கட்டி நான் அவரை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கேன். அது சாரி சார். ஏன்னா அதே மாதிரி மேடம் அவங்களே அதே மாதிரி தான் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து அது நல்ல லெவலில் கொண்டு வர்றதுக்காக உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது, காரணம் எனக்கு தமிழ் தெரியாது. மலையாளி, தமிழ் தெரியாத தமிழ் படம் பண்ணிய மலையாளி. ஆனாலும் தமிழ் எனக்கு பெரிய இஷ்டம். தமிழ் பேசணும்னு எனக்கு பெரிய ஆசை. ஒரு காரியம் மட்டும்தான் പറയാം, மிக்ஸ் ചെയ്ത് പറയാം, அதான் நல்லது. Sir, I am here to translate, sir. No problem. ആണോ? ആണോ sir? മലയാളം തമിഴ് വലിയ വ്യത്യാസമൊന്നുമില്ല. എല്ലാവർക്കും തമിഴ് അറിയാം, തമിഴ് അറിയുന്നവർക്ക് മലയാളം അറിയാം. അത് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. സൂപ്പർ സർ. ഓക്കെ ഓക്കെ. അപ്പോൾ ഒരു കാര്യം പറയാനുള്ളൂ, ഇത് ഡോക്ടർ, അതിൻ്റെ പ്രൊഡ്യൂസർ ഡോക്ടറും ഞാനും, അതൊരു പ്രൊഡ്യൂസറും ക്യാമറമാനുള്ള ബന്ധമല്ല. അദ്ദേഹം ഡോക്ടറാകുന്നതിന് മുന്നേയും ഞാനൊരു സിനിമാറ്റോഗ്രാഫർ ആകുന്നതിന് മുന്നേയുള്ള ബന്ധമാണ്. അതിലേക്ക് അഭിലാഷ് വന്നു, അതിലേക്ക് നമ്മുടെ മലയാളത്തിലെ ലെജൻഡ് ഔസേഫിൻ സാർ വന്നു. ഞങ്ങളിപ്പോൾ 2 പടം, ഔസേഫിൻ സാറിൻ്റെ ഫസ്റ്റ് തമിഴ് പടം, 2ാമത്തെ പടം ഞങ്ങൾക്ക് ചെയ്യാൻ പറ്റി. അതൊരു വലിയ ഭാഗ്യമാണ്. എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം എൻ്റെ ലൈഫിൽ ഒരിക്കലും പ്രതീക്ഷിക്കാത്തൊരു സാധനമാണ് ഔസേഫിൻ സാറിൻ്റെ കൂടെയുള്ള ഒരുപാട് ദിവസങ്ങൾ അദ്ദേഹത്തിൻ്റെ കൂടെ ഈ ചെന്നൈ സിറ്റിയിൽ നടന്നതൊക്കെ എന്നെപ്പോലുള്ള ചെറിയ കലാകാരന്മാർക്ക് ഒരിക്കലും മറക്കാൻ പറ്റാത്തതാണ്. ഇപ്പോഴും അത് എൻ്റെ മനസ്സിലുണ്ട്. അതുപോലെ ജിതൻ സാർ, കാരണം ഇത്രയും വലിയൊരു ഇൻഡസ്ട്രിയിൽ നിന്ന് വന്ന ഒരാൾ, മലയാള ഇൻഡസ്ട്രിയിൽ തുടക്കക്കാരെന്ന് പറഞ്ഞാൽ 10-13 മലയാളം സിനിമകൾ ചെയ്തിട്ടുണ്ട്, 3 തമിഴ് പടം ചെയ്തു. എന്നിരുന്നാൽ പോലും ഒരു കമ്പാരിറ്റീവ്ലി ചെറിയൊരു ക്യാമറമാൻ്റെ കൂടെ ഒരു വലിയൊരു ആർട്ടിസ്റ്റ് കൂടെ നിന്നതിന്, അതുപോലെ ഇതിനുള്ള എല്ലാ ക്രൂവും, എല്ലാ ആർട്ടിസ്റ്റുകളും എല്ലാം ടീമായിട്ട് വർക്ക് ചെയ്യുമ്പോൾ മാത്രമേ അതൊരു നല്ല പ്രോഡക്റ്റ് പുറത്തേക്ക് വരുള്ളൂ. ഫൈറ്റ് മാസ്റ്റർ, നല്ല പ്രൊഡ്യൂസർ, നല്ല മ്യൂസിക് ഡയറക്ടർ, എല്ലാവരും ഉള്ളത് കൊണ്ടാണ് നല്ലൊരു പ്രോഡക്റ്റായി എന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. അതിന് വിജയിപ്പിക്കേണ്ടത് നിങ്ങളൊക്കെ കടമയാണ്. എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണാം. പ്രത്യേകിച്ചും മീഡിയാസാണ്. ഏത് വിഷയവും നല്ലതും എല്ലാം മീഡിയയുടെ കയ്യിലാണ് ഇപ്പോൾ, പ്രത്യേകിച്ച് സോഷ്യൽ മീഡിയ, എല്ലാ മീഡിയ. അതുകൊണ്ട് ഈ ചിത്രം ഈ ചെറിയ കലാകാരന്മാരുടെ അഹങ്കാരമില്ലാത്ത, ജാടയില്ലാത്ത, വളരെ നിഷ്കളങ്കമായ കുറച്ച് കൂട്ടത്തിൻ്റെ ഒരു സിനിമ ഒരു വലിയ വിജയത്തിലേക്ക് എത്തിക്കാൻ എല്ലാവരോടും അഭ്യർത്ഥിക്കുന്നു. താങ്ക് യു വെരി മച്ച്. Thank you, sir. Thank you. First of all, I would like to thank each and every one of you for coming here. And Route number 17 is my first Tamil movie. நான் தமிழ் பேசும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐ born and brought up in கேரளா. ஸோ என்னோட தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூயன்ட் இல்லை. அண்ட் actually I want to speak a lot, but because of this barrier, language barrier, I'm not able to, but I'll try to speak. Okay. And I would like to thank Abhilash sir, our director, producer sir Amar,
Amar sir, and our cameraman Prashant sir and Trolley. They're really dedicated people. Literally, they are really dedicated to their work. That you can see if you watch this movie, then you can understand that. And especially our fight master Jackie John. So thank you so much for helping me. Because of him only I'm alive right now. I think that. And I want to thank my parents and my friends. Because of them only I'm standing over here. If I miss any names, please forgive me. And நம்மளோட மூவி வந்து ரிலீஸ் பண்ண போறது மேம் நீங்க தப்பா பேசினா நம்ம பசங்க எல்லாம் லைக் பண்ணுவாங்க மேம். பிகாஸ் தமிழ்நாடு பாய்ஸ் லைக் கேரளா கேர்ள்ஸ். எனக்கும் தமிழ்நாடு பசங்க இஷ்டம் தான். பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்குமாமா? அப்பா கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. பாருங்க எல்லா ஆல் தமிழ்நாடு பாய்ஸ் வெரி ஹாப்பி மேம். சோ டோன்ட் வெரி, நீங்க என்னன்னா பேசுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். And I like Tamil movies also. ஓகே. And especially Jitan sir, thank you so much. And Akhil for supporting me. And I'm really honored to share the stage with such great artists, Shweta ji and Sujata ma'am and Ausapichan sir. Thank you so much. And நீங்க வந்து நல்லா தான் தமிழ் பேசுறது. இது வந்து கரெக்ட் இல்ல? இது கரெக்ட் கரெக்ட்டா? அடிப்போலி சென்டென்ஸ். எனக்கு மலையாளத்துல தெரிஞ்சது 4 அடிப்போலி சுகானம் அவ்வளவுதான். அடிப்பொலி you know. எனக்கு மலையாளம் பாய்ஸ் இஷ்டமான. எங்க தமிழ்நாடு பாய்ஸ்க்கு இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஐயோ ஓகே. எங்க தமிழ்நாடு பாய்ஸ்க்கு கேரளா கேர்ள்ஸ் இஷ்டம். தமிழ்நாடு கேர்ள்ஸ்க்கு கேரளா பாய்ஸ் இஷ்டம். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியல. அது என்னன்னு தெரியல. ஆனாலும் விஜய் சார பார்த்துட்டு அந்த அந்த ரொமான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் செட் ஆயிருக்கு. எங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும். ஆனா அங்க ஃபஹத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும். துல்கர் சல்மான் ரொம்ப பிடிக்கும். அவங்க லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மலாம் ஒரே ஸ்டேட் மேம். நோ ப்ராப்ளம். யா ஓகே thank you so much. அவங்க பியூட்டிஃபுல்லா தமிழ் பேச ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் அவங்களுக்காக. and thank you so much. இதே மாதிரி நிறைய தமிழ்ல நீங்க நிறைய வளர படம் பண்ணணும் மேம். thank you so much. Thank you.